முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் எப்போது நடத்துவார் அப்படின்னு எல்லார் தரப்புல இருந்துமே எதிர்பார்ப்பு இருந்தது. நேத்து விமான நிலைய வாசல்ல திடீர்னு பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டுறாங்க. மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அதுக்கு அவர் எந்த கேள்வியும் கேட்கல, அவரா ஒரு கருத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து கேள்வி எழுப்புறாங்க, குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. கோயம்புத்தூர்ல ஒரு கிரவுட். அதை முதல் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல அது மூத்த பத்திரிகையாளர் நம்ம மணி அவர்களே, இது மன் கி பாத் தான், இது பிரஸ் மீட் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார். மோடி பேசுறது மன் கி பாத். இன்னைக்கு ஒரு விதத்தில் விஜயும் மன் கி பாத் தான். அவர் சொல்றாரு, நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ மூத்த பத்திரிகையாளரே சொல்லிட்டார் அப்படின்னா வேற யாரும் நம்ம சிபாரிசுக்கு கூப்பிட தேவையில்லை. விஜய் ரசிகர்கள் ஒரு திரைப்படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மசாலா கதையை புனைந்து அப்படி எடுத்தாதான் விஜய் படம்னு ரசிகர்கள் ஒத்துக்குவாங்க. இப்போ இதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட அந்த கூட்டம் என்பது அந்த சிந்தனையில தான் என்ன இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு. இப்போ மற்ற கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொண்டர்களை வைத்துக்கொண்டு அவர் எப்படி கட்சி நடத்த முடியாது அப்படின்றது தான் அந்த நிகழ்வுகள் காட்டுது. அதை தாண்டி நீங்க 2-3 கேள்விகள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எதுவும் பதில் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ரசிகர்கள் விஜயனுடைய நடிப்பு, ஆட்டம், பாட்டம் ரசிச்சுக்கிட்டு அதே அதிமுக திமுக தலைவர்கள் நாளைக்கு பூத் கமிட்டியில் உட்காந்தாங்கன்னா, தம்பியை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கப்பா, நம்ம ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சரிண்ணே இதில் என்ன இருக்குண்ணே, நமக்கு 2னா உங்களுக்கு 2 ஓட்டுண்ணே அப்படின்னு மாறிக்கொள்வதற்கும் சாத்தியம் இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் நாதன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய தாவேகா கட்சி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போனார். இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான கருத்தரங்கம். இந்த போன போது இங்கே சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வரும்போதோ போகும்போதோ அவர் இந்த விமான நிலையத்தில் கூடிய அவருடைய தொண்டர்கள் விமான நிலையத்திலே கலைபாரமாக்கிட்டாங்க. அங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், இந்த பேரிகார்டு, அப்புறம் வச்சிருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் இதெல்லாம் அடித்து நாசம் பண்ணி, இதே மாதிரியான நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கு. நேற்று அவர் மதுரைக்கு அவருடைய படப்பிடிப்புக்காக போகிறாரு. அதில் அவர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு தன்னுடைய தொண்டர்களுக்கு. அதுக்கு முன்னாடியே ட்விட்டரில் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் தொண்டர்கள்ட்ட. கோவை சம்பவத்துக்கு பிறகு தயவுசெய்து யாரும் என்னை பின்தொடராதீங்க, வண்டியில் வராதிங்க, வாகனத்தில் வராதிங்க, மேலே எகிரி குதிக்காதீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. அறிக்கையில் சொன்னதை அப்படியே பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வரேன் மதுரைக்கு, தயவுசெய்து யாரும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்கன்ட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. போனால் எதையெல்லாம் இவர் செய்யாதீங்கன்னு சொன்னாரோ அதையெல்லாம் அங்கே செஞ்சு வச்சதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கட்சி கட்டமைப்பு, அதனுடைய தலைமை தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துது, இதை செய்யாதீங்க அப்படின்ற போது. அப்போ அதை மீறி அதை விட டபுள் மடங்கா செய்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில் ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு திரைப்படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மசாலா கதையை புனைந்து அப்படி எடுத்தாதான் விஜய் படம்னு ரசிகர்கள் ஒத்துக்குவாங்க. அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு பாட்டு, 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு, அவர் உதார விட்டுறது, இதெல்லாம் இருக்கணும். அப்போ எவ்வளோ நல்ல இயக்குனராக இருந்தாலும் இந்த மசாலா ஃபார்மேட்டுக்குள்ளே அதில் சில பல கோடிகளை செலவழிக்கிறதுக்கு ஒரு கதை எழுதணும். கதை சாதாரணமாக எழுதிடலாம், ஆனால் செலவழிக்கிறதுக்குன்னே அவர் கதை எழுதணும். இப்படி தான் அவர் கடந்த 10-15 ஆண்டு காலமாக அவருடைய படங்கள் என்பது வந்திருக்கு. அவர் திரைப்படத்திலேயே எந்த சோதனை முயற்சியோ அல்லது நல்ல கதைகளில் நடிக்கணுன்றதோ அப்படின்லாம் இல்லை, எல்லாம் மசாலா கதைகள் தான். இப்போ இதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட அந்த கூட்டம் என்பது அந்த சிந்தனையில தான் என்ன இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு. இதை தாண்டி அவங்க வேற எங்கேயும் அவங்களால கற்பனை கூட செய்ய முடியல அப்படின்றதான் நடந்த சம்பவங்கள் காட்டுது. எக்ஸ் தளத்தில் அவர் சொன்னது என்ன பின்தொடராதீங்க, எல்லாம் பார்த்து நடந்துங்க, பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொன்ன பிறகும் இது நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களாகவோ ஊழியர்களாகவோ மாறவில்லை அப்படின்றது நிதர்சனமாக இருக்குது. இப்போ மற்ற கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விஜய் கட்சியில் விஜய் மட்டும்தான் மூலதனம். அவர் கொள்கை தலைவர்கள், அரசியல் எதிரி, கொள்கை எதிரி இதெல்லாம் சொன்னாலும் கூட
அவர் தான் அங்கே வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி கடந்த காலத்தில் வந்து லாபம் சம்பாதிச்சிருக்குதோ அப்படி தான் இப்போவும் லாபம் சம்பாதிக்க போகுது அப்படின்றத இந்த நிகழ்வுகள் வந்து காட்டுது. அதனால விஜய் ரசிகர்கள் ஒரு காலம் அவரை வந்து அரசியல் தலைவராகவோ ஒரு அரசியல் கட்சியாகவோ ஏற்றுக்குவாங்களா பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். அதில் வந்து ஒரு சிலர் வந்து மாறலாம், ஆனால் பெரும்பான்மை வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ விக்கிரவாண்டி மாநாடே எடுத்துங்க. மாநாடு முடிந்து அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் சேரெல்லாம் வந்து சல்லியாக உடைச்சி ஒரே கலையபரமாக தான் இருந்தது. அதனால் அவர் எங்கே போனாலும் அது வந்து நடக்குது அப்படின்றது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்குது. கோவையிலே தான் நடந்தது. மரத்துலேருந்து குதிக்கிறாங்க, வேனில் ஏறுறாங்க. அவர் வேனில் ஏறினவர் அவர் உள்ளே போகிறாரு, என்னன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் இது வரைக்கும் ஒரு 5-6 பப்ளிக் அப்பியரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் 5லேயுமே அவர் வந்து மிக குறைவான நேரம் தான் வந்து பேசியிருக்காரு. நீங்கள் வந்து திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், நீங்கள் தமிழகத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து இப்போ கலைஞர் வந்து காலையில் 6 மணிக்கு வராருன்னா அவர் வந்து நைட்டு 10 மணிலேருந்து பேச ஆரம்பித்து 7-8 மணி நேரம் வந்து பேசுவார். இப்படி வந்து அரசியல் கருத்துக்களால் கேட்டு வளர்ந்த தமிழக அரசியல் சூழல் இன்னைக்கு வந்து ஒரு ரீல்ஸு ஷார்ட்ஸு மாதிரி வந்து பேசுனா போதுமானது. இதுக்கு மேலே வந்து பேசுனா விஜய் ரசிகர்கள் பொறுத்துக்க மாட்டாங்க, அவங்களே விரும்ப மாட்டாங்க. அதை கணக்கு பண்ணி தான் அவருடைய இதுவரைக்கும் மொத்தமாக அவர் பேசுனதை வந்து ஒரு 20-25 நிமிடங்களில் வந்து நம்ம முடிச்சிடலாம். அதை வந்து அவர் தாண்டலை. அப்படி இருக்கும்போது தொண்டர்களை வைத்து கொண்டு அவர் எப்படி கட்சி நடத்த முடியாது அப்படின்றது தான் அந்த நிகழ்வுகள் காட்டுது. சரி, நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசும்போது டச் பண்ணீங்க. ரசிக மனப்பான்மையினோடு தான் இன்னைக்கு வந்து விஜய தொண்டர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை நம்ம கட்சியினுடைய தொண்டர்களாக கருத முடியாது, அவர்கள் எல்லாமே ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்போ விஜய் தான் இந்த கட்சிக்கு மூலதனம்ன்ற ஒரு வார்த்தையும் கூட சொன்னீங்க. அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய கொள்கை தலைவர்கள்லாம் 2ஆம் பட்சம் அப்படின்ட்டு. அப்போ விஜய் தான் மூலதனம், விஜய்க்காகத்தான் இந்த கட்சியில நிற்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரியாக இந்த கொள்கை தலைவர்கள் இவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ற ஒரு கூட்டம் அவர் பின்னாடி திரண்டி இருக்கும் பட்சத்துல விஜய்க்கு வந்து ஒரு வசதியான ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன வசதி அப்படின்னா, அவர் நினைச்சா கொள்கை மீறி ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஏன்னா தொண்டர்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா தொண்டர்கள் வந்தது கொள்கைக்காக கிடையாது, எனக்காக வந்திருக்காங்க. நான் செய்யறது எது செஞ்சாலும் அது சரியோ தவறோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொள்கையை மீறி நான் செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு வசதி அவருக்கு இருக்குல்ல. இந்த வசதியை அவர் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து விஜய் தான் அதனுடைய சுப்ரீம் லீடர்னு சொல்லலாம். ஒரு கல்ட்டு மாதிரி நீங்கள் தாவேக்காவை கருதுனீங்கன்னா அது வந்து சுப்ரீம் லீடர் அவர் தான். அவர் என்ன பேசினாலும் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் சொன்ன அவங்க அந்த கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் வச்சுருக்காங்க. விஜய்கிட்டையோ இல்லை புஷி ஆனந்த்கிட்டையோ இல்லை விஜய் ரசிகர்கிட்டையோ திடீர்னு அந்த 5 பேரை சொல்லுங்கள், 5 தலைவர்கள் பேரை சொல்லுங்கன்னா அவங்க வந்து ஸ்கிரிப்டை பார்த்து தான் சொல்லணும். அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள், அதன் பிறகு வந்து வேலுநாச்சியார், இப்படின்னு 5 பேரை பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க 5 பேர் யார் என்ன பண்ணியிருக்காங்க எதுவும் வந்து யாருக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த நிலைமையில் வந்து அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவோட கூட்டணி பேரம் பேசியிருக்கிறார், பாதி தொகுதிகள் கேட்டிருக்கிறாரு, துணை முதலமைச்சர், இதெல்லாம் ஏற்கனவே வந்து ஆதாரப்பூர்வமா செய்திகள் வந்து வந்து தாவேக்காவும் அதை வந்து மறுக்கல. ஈவன் பிசிகாவே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனே வெளிப்படையாக சொல்றாங்க. ஆமா, கூப்பிட்டுருக்காங்க. இன்னமும் வந்து பாமகவோட பேசிட்டு இருக்காங்க, தேமுதிகவோட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இப்ப அமர் பிரசாத் ரெட்டி பிஜேபிக்காரர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து எங்க கூட்டணிக்கு வாங்க, சீமான் எங்க கூட்டணிக்கு வாங்க. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இந்த மாதிரி அரைகுறைகள்லாம் வந்து விஜயை கூப்பிடுற அளவுக்கு தான் விஜய் கட்சிக்கு மதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கூட்டணி கணக்கில் அவர் எங்கே போவார், தனியாக நிற்பாரா, இதில் ஒரு குழப்பம் இருப்பதற்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து திமுக ஆட்சியை வந்து வீழ்த்தணும், அதில் வந்து தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து ஆற்றணும், தான் முதலமைச்சர் ஆகி அவர் வீழ்த்தணும் அப்படின்றதான் அவருடைய கனவு. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க மற்றவங்கலாம் இல்லை, நம்ம வந்து கூட்டணி சேர்ந்துட்டு 2031 வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி அதில் ஒரு ஊசலாட்டம் அவருக்கு வந்து இருக்குது. அந்த ஊசலாட்டம் இருக்கிறதுனால தான் திமுகவை மட்டும்தான் குறிவைத்து பேசுகிறாரே தவிர அதிமுக பாஜக வந்து அதிகம் பேசுறதில்லை. சீமான் பேசுறது மாதிரி ஒரு வரியில் கூட அவர் வந்து அந்த 2 கட்சிகளை வந்து தொட்டு வந்து பேசலை. ஊழல், மன்னராட்சி, வாரிசு, சட்டம் ஒழுங்கு, இதை தான் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறாரே தவிர
அப்ப கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுக தான் ஆளுது, அப்ப திமுகவை தானே எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனால் இவர் வந்து அந்த கூட்டணிக்கான அந்த கதவுகள் வந்து இன்னும் அடைக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் அவர் வந்து இன்னும் அதை தாக்காமல் வந்து இருக்கிறாரு. ஒரு கால ஒரு தனித்து போட்டியிட்டால் கூட திமுகவை தவிர்த்து வேற யாரும் வந்து பேசுவதற்கு தயாரா இல்லை. அப்ப விஜய் வந்து யாருடன் கூட்டணி வைக்க போறாரு, தனியா நிக்க போறாரா, இதெல்லாம் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே கிடையாது. தலைவர் என்ன முடிவு பண்றாரோ, என்ன சொல்றாரோ அதை வந்து ஏத்துக்குவாங்க. அந்த மனநிலையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரோ அது சப்பக்கட்டு கட்டி பேசுவாங்களே தவிர, இது வந்து நான் சொல்றது வந்து செய்தி தொடர்பாளர்கள். நீங்க ரசிகர்கள்ட்ட போனீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விஜய் எங்க தலைவர், அவரு போட்டிடுறாரு, அவங்க கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுவோம், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க 2-3 கேள்விகள் வந்து ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எதுவும் பதில் இல்லை. ஈவன் புசியா இருந்துகிட்டே அதுக்கான பதில் இல்லை. பதில் வந்து இல்லை. டீலிமிட்டேஷனை பத்தி என்ன கருதுறீங்க, மும்மொழி கொள்கையில வந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி அரசியல் கேள்விகள்லாம் எதுவும் கேட்டீங்கன்னா, பஹல்காம் தாக்குதலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, இது மாதிரி எதுவும் கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து விடைகள் எதுவும் இல்லை. அப்ப ரசிகர்களாக வளர்க்கப்பட்டவர்கள், நீங்க இப்ப விஜய் வந்து தன்னுடைய சினிமா கேரியர்ல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா வந்து எப்படி உருவெடுத்திருக்கிறாரோ, அந்த பலம் தான் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியிலையும் அவர் வந்து மூலதனம் பண்ணியிருக்காரு. அந்த பலம் என்பது அவருடைய பலவீனமாகவும் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு அதெல்லாம் வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் அல்லது பிரபலமான தலைவர் கூட்டம் சேரும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடிய யோகி பாபுவோ, நயன்தாராவோ, த்ரிஷாவோ, இவங்கெல்லாம் ஒரு பொது வெளியில போய் ஒரு கடையை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, விஜய்க்கு திரள்ற மாதிரி கூட்டங்கள் வந்து கூடும். இதே கலையபரங்கள் வந்து அங்கேயும் வந்து நடக்கும். ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, அவங்க யாரும் கட்சி ஆரம்பிக்கல, கட்சி கொள்கைகளை பற்றி பேசல. விஜய் வந்து பேசுறாரு, கூடுதலா கட்சி கொள்கையை பத்தி பேசுறாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, ரசிகர்கள் வந்து திரையில பார்த்ததை இப்போ வந்து நேரடியா வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து கருதுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பஞ்சு டைலாக் பேசுறாரு, குறைவான நேரங்கள் வந்து பேசுறாரு, அல்லது பின்னாடி வந்து பவர் பாயிண்ட்ல வந்து போடுறாரு, பாடல்கள் அது இது இப்படி ப்ரோமோக்கள் போட்டு தன்னுடைய இதை வந்து திருப்தி பண்றாரு. அதனால விஜய் ரசிகர்கள் விஜய் என்ன முடிவெடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அதனால, ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெறுப்புணர்வை தான் தோற்றுவிக்கும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வர்ற இடங்கள்லாம் பிரச்சனையா இருக்குது, கலைபுரமா இருக்குது, தொண்டர்கள் இந்த மாதிரி கலாட்டா பண்றாங்க, யார் இவர், என்ன எதுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நியூட்ரல் ஓட்டு, பொதுவான ஓட்டு, ஆன்டி ஓட்டு கூட விஜய்க்கு போகுமா அப்படின்றது வந்து சந்தேகம். இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் அது மக்கள் மத்தியில வெறுப்பை தான் சம்பாதிக்குமே தவிர கட்சிக்கு வந்து ஒரு செல்வாக்கை வந்து தரவே தராது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. இப்படியாக முண்டியடித்து கொண்டு விஜயை பார்க்க வரக்கூடிய நபர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தாவேகாவுக்கு வாக்களிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு நல்ல கேள்வி. இப்போ விஜய் ரசிகர்களுடைய சைக்காலஜி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ திருச்சியிலையோ மதுரையிலையோ அல்லது கோயம்புத்தூர்லையோ இருக்கிறாங்கன்னு வைங்க, அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே தலைவர்களை பார்த்து, அண்ணே வணக்கம்ண்ணே, இந்த மாதிரி தலைவர் படம் தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் டொனேஷன் கொடுங்கண்ணே அப்படின்னா அவங்க ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் வந்து கொடுத்தாங்கன்னா இவங்க தியேட்டரில் போய் பேப்பரை கிழிச்சு போடுறது, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செய்வாங்க. அப்போ எல்லா கட்சியினரோடையும் விஜய் ரசிகர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு. அதே போல எல்லா கட்சியும் கடன் பட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் வந்து விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, அவங்க கேட்டா வந்து அந்த உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ரசிகர்கள் விஜயனுடைய நடிப்பு, ஆட்டம் பாட்டம் வந்து ரசிச்சுக்கிட்டு, அதே அதிமுக திமுக தலைவர்கள் நாளைக்கு பூத் கமிட்டியில் உட்காந்தாங்கன்னா, தம்பியை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கப்பா, நம்ம ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சரிண்ணே இதுல என்ன இருக்குண்ணே, நமக்கு 2னா உங்களுக்கு 2 ஓட்டுண்ணே அப்படின்னு வந்து மாறிக்கொள்வதற்கும் வந்து சாத்தியம் வந்து இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு விஜயை தான் பிடிக்குமே தவிர, விஜயினுடைய கட்சி, அந்த கட்சி வந்து வாக்குகள் வாங்கணும், பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் நமக்கு வந்து வரணும், அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், வீடு வீடாக போகணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த லைன்லேயே அவங்க வந்து இல்லை. அரசியல் கட்சிக்குரிய அடிப்படை தகுதிகள் எதுவும் விஜய் ரசிகர்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால பூத் கமிட்டிகளே விலை போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்க பேசும்போது சொன்ன இன்னொரு விஷயம், இப்போ இவருக்கு இருக்க இந்த லக்ஸரி இருக்குல்ல, அதாவது தான் நினைத்தால் ஏற்கனவே அறிவிச்ச அந்த கொள்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்னொரு கூட்டணிக்கு கூட போகலாம் அப்படின்ட்டு. இதை நான் எதோட ஒப்பிடுறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அவர் பேசும்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, நாம் வந்து வெற்றி பெறுவதற்காக எந்த லெவல்லையும் வந்து இறங்கி போறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாரா இருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து எழக்கூடிய ஒரு குரல் இருக்குல்ல,
இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே போன்ற நபர்கள்லாம் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, விஜய் வரணும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு, சீமான் வரணும் அதிமுக பாஜக கூட்டணிக்குன்னு. இந்த குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய வகையில அவர் பேசியதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்க சொன்னது போல வந்து பாஜக ஆதரவாளர்களும் சரி, அதிமுக ஆதரவாளர்களும் சரி, இவங்களுக்காக ஊடகங்கள்ல பேசக்கூடியவங்களும் சரி, இந்த கருத்தை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. 4 முனை போட்டியாக இருந்தால் அது திமுகவுக்கு வந்து ஆதாயம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து 4ஆக வந்து பிரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 முனை போட்டியை வந்து 2 முனை போட்டியாக மாற்றினால் வெற்றி வந்து நிச்சயம். அப்போ வந்து இவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து என்ன, இங்கே வந்து இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வந்து நீக்கணும். திமுக ஆட்சியை வந்து நீக்குவதற்கு நம்ம ஒரே குரல்ல ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்பினால் மட்டும்தான் திமுகவை வந்து வீழ்த்த முடியும். 4 முனைகளாக பிரிந்திருந்தால் அது வந்து வாக்குகள் வந்து பிரியும். இதை திரும்ப திரும்ப வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த 4 வந்து எப்படியாவது 2 ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோள். சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொட வேண்டிய உச்சங்களை எல்லாம் ஏற்கனவே வந்து தொட்டுட்டார் வாக்கு விகிதத்தில். இதை தாண்டி அவர் வந்து தொடுவதற்கு ஒன்றும் இல்லை. சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாரு. இழப்பதற்கு ஏதும் இல்லைன்ற நிலைமையில வந்து வந்துட்டாரு. சீமான் தனித்து போட்டியிருந்தால் கூட அவர் வந்து பாஜகவினுடைய ஒரு மறைமுக அஜெண்டாவுக்காக, இப்போ கன்னியாகுமரியில் வந்து இவங்க திமுக ஒரு வேட்பாளர் நிறுத்துதுன்னு வச்சுங்க, கன்னியாகுமரியில் 4-5 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து இவர் ஒரு மீனவர், கிறிஸ்தவ மீனவர் நிறுத்தினாருன்னா அந்த ஓட்டுகள்லாம் வந்து பிரிக்க முடியும். இப்படி பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு உதவும் விதமாக அவர் வந்து வேட்பாளர்களை வந்து நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சீமான் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவர் பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு வந்து கண்டிப்பாக வேலை செய்வார். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, பேசுறது ரொம்ப பேசிட்டாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இதெல்லாம் வந்து பேசிட்டாரு. இப்போ அரசியல் எதிரிக்காக கொள்கை எதிரியை வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட போய் சேரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்தாலும் கூட இப்போதைக்கு நம்ம வந்து திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், மிச்சதை வந்து நம்ம அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். நாங்கள் அதிமுக தான் கூட்டணி வச்சிருக்கிறோம், என்டிஏ கூட கூட்டணி வைக்கல, இப்படி ஏதாவது ஒரு உருட்டுகள் உருட்டி அதை வந்து சமரசம் செய்து கொள்வதற்கு அவர் வந்து தயார். அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போகிறதுக்கு தயார் அப்படின்றதே வந்து இன்னும் இந்த கதவுகள் வந்து மூடப்படவில்லை அப்படின்றதா வந்து காட்டுது. பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை, எடப்பாடியை மிரட்டி வந்து கூட்டணியில் சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டு தனியாக போட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயம் காரணமாக தான் அமித்ஷா வந்து பெஹல்காமு, காஷ்மீர், உள்துறை பிரச்சனைகள், பார்டர் இதெல்லாம் வந்து பார்க்காம அதிமுக வந்து எப்படி கூட்டணிக்குள்ள வர்றதுக்குன்னு பல நாட்கள் வேலை செஞ்சு இங்கே வந்து 2 நாள் தங்கி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த எஃபர்ட்டை வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போட்டிருந்தாருன்னா கூட காஷ்மீரில் அந்த தாக்குதல்லாம் வந்து என்னென்னு வந்து தடுத்திருக்க முடியும். அவர் வந்து இந்த வேலைகளை தான், புரோக்கர் வேலைகளை தான் வந்து பார்க்குறாரு. அப்படி அவசரம் காட்டி அதிமுகவை சேர்த்ததுக்கு காரணம் வந்து விஜய் தான். விஜய்க்கும் ஏடிஎம்கேவுக்கும் கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. என்டிஏல ஏடிஎம்கே வந்து சேர்ந்தாச்சு, மற்ற கட்சிகள்லாம் வந்து சேருவாங்க கூடிய விரைவில், அல்லது இப்போ தேர்தல் சமயத்தில் கூட சேருவாங்க. இப்போ இதற்கு அடுத்த அட்டம்ப்டாக விஜய் எப்படியாவது கொண்டு வரணும், சீமானை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க சமூக வலைத்தளங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் 4 முனை போட்டி என்பது வந்து தோல்வி நிச்சயம் என்பது அவங்களுக்கே வந்து தெரியுது. அதனால தான் வந்து இந்த பேச்சுக்களை வந்து உலா விடுறாங்க. இதுக்கு வந்து விஜயோ, புஷி ஆனந்தோ, அவங்க செய்தி தொடர்பாளர்களோ இதுவரைக்கும் நேரடியாக வந்து பதில் சொல்லவில்லை. அதனால வந்து அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அரசியலில் எதுவும் நடக்கும்பா அப்படின்னு கவுண்டமணி வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி நடந்தால் அந்த கூட்டணியை, அதாவது அதிமுக, பாஜக, தாவேகா, ஒருவேளை சீமான் வந்து கொண்டால் சீமான், இல்லைன்னா அவரும் பயிற்சியில், அவர் இன்னும் பயிற்சியில் தொடர்றாருன்னா பயிற்சியில் தொடரட்டும். இந்த 3 பேர் இல்லைன்னா இந்த 4 பேர், இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க நரேட்டிவ் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், திமுக ஊழல் கட்சி, குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதனால் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், இதை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆட்சி வந்து நாங்கள் தரப்போகிறோம், இதில் எல்லா கட்சிகளுக்கும் வந்து அமைச்சரவையில் பங்குண்டு, இதை வந்து கொண்டு போவாங்க. இப்போ இந்த நரேட்டிவ் வந்து கொண்டு போவதன் மூலமாக அப்படி அந்த வாக்குகளை பெறலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நம்ம சாதி ஸ்பெஷலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறாருன்னா, 1970 இப்போ வரைக்கும் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி என்பது வந்து 6% தான் இருக்குது. அதாவது ஒரு ஆளுங்கட்சி தோக்குதுன்னு சொன்னால் 6% வாக்குகளை தான் இழக்குதே தவிர அதை தாண்டி வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
அப்போ திமுகவை எதிர்த்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிருப்தியோ ஒரு விரக்தியோ வெறுப்போ வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு காலம் அந்த அதிருப்தி இருந்தால் கூட ரொம்ப சொற்பமாக தான் இருக்க முடியும். இப்போ திமுக அமல்படுத்தியிருக்கிற எல்லா திட்டங்களும் நேரடியாக பயனாளிகளே மக்களை பெண்களை போய் வந்து சேர்ந்துருக்குது. அது விடியல் பயணமாக இருக்கட்டும், உரிமை தொகையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மாணவர்களுக்கு நிதி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாம் கணிசமாக போய் சேர்ந்துருக்குது. அதனால் இவர்கள் வந்து திமுகவே ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வந்து இவங்க தான் பேசிக்கிறாங்களே தவிர மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்து இல்லை. அந்த பயம்தான் வந்து இவர்கள் வந்து எல்லோரும் கொள்கைகளெல்லாம் விட்டுட்டு ஒன்றா சேரணும்னு இவங்க துடிப்பதற்கு காரணமே அந்த ஒரு காரணம் தான். அதனால் அந்த நரேட்டிவில் அவர்கள் வந்து வெற்றி பெறுவது என்பது வந்து கல யதார்த்தத்துக்கு இல்லை பொருந்தாது அப்படின்னு தான் பார்க்க முடியும். முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் எப்போது நடத்துவார் அப்படின்னு எல்லார் தரப்புல இருந்துமே வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று வந்து விமான நிலைய வாசல்ல திடீர்னு பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டுறாங்க. அதற்கு அவர் எந்த கேள்வியும் கேட்கல, அவரா ஒரு பதில சொல்றாரு, ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து தான் வந்து மதுரையில தொண்டர்கள்லாம் வராதிங்க அந்த மாதிரியான கருத்து சொல்லிட்டு அடுத்து கேள்வி எழுப்புறாங்க, குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. உடனே தாவேக்காவினர் என்னன்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு விஜயினுடைய முதல் சந்திப்பு. வெறும் தாவேக்கானர் மட்டும் கூட கிடையாது, எல்லா ஊடகங்களும் கூட விஜயினுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு, அதை முதல் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு எடுத்துக்கொள்ளலாமா? முதல் அது வந்து மூத்த பத்திரிகையாளர் நம்ம மணி அவர்களே, இது மன் கி பாத் தான், இது இப்போ ப்ரெஸ் மீட் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஸோ மூத்த பத்திரிகையாளரே சொல்லிட்டார் அப்படின்னா வேற யாரும் நம்ம சிபாரிசுக்கு வந்து கூப்பிட தேவையில்லை. நீங்கள் சொன்னது போல் அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு தளர்வான நிலையில் ஒரு மெல்லிய குரலில் அனைவருக்கும் வணக்கம், இந்த மாதிரி நான் ஷூட்டிங்காக போகிறேன், என்னை பின்தொடர்ந்து வராதிங்க, இங்கே இருக்கிற மாதிரி நிலைமை வந்து மதுரை ஏர்போர்ட்டில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மொத்தம் ஒரு 100 செகண்ட் வந்து பேசுகிறாரு. பேசிட்டு அனைவருக்கும் வணக்கம், மீண்டும் மதுரை மண்ணில் வந்து நான் வந்து சந்திப்பேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. இது வந்து ப்ரெஸ் மீட்டே இல்லை. அவர் விலகும் போது தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. கோவை அது இதுன்னு பல குரல்கள் வந்து கேட்குது. அந்த கேள்விகள் எதற்கும் வந்து அவர் பதிலளிப்பதற்கு வந்து தயாராக இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா காலத்துலலாம் வந்து ஜெயலலிதா ப்ரெஸ் மீட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு மயான அமைதி இருக்கும். ஜெயலலிதா வந்து பேசுவாங்க. ஜெயலலிதாவை வந்து எரிச்சலூட்டும் விதமாகவோ கோபப்படுத்தும் விதமாகவோ எந்த கேள்வியும் வந்து கேட்கக்கூடாது என்பது ஒரு சுய தணிக்கையாக டிஃபால்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட வந்து இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்படி வந்து விஜய் வந்து என்ன நினைக்கிறார், விஜய் எப்படி அவங்க ப்ரமோட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு லீடராக வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அவருக்கு பிடிக்காத ஏடா கூடமாக மடக்கி கேட்குற மாதிரியான கேள்விகள் எதுவும் வந்து கேட்கக்கூடாது. இப்போ சீமான்கிட்ட கூட அந்த கேட்குறது வந்து குறைஞ்சி போச்சு. ஆரம்பத்தில் எல்லாம் கேட்டாங்க, இப்போ சீமான் பேச்சு ரசிக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஏன்னா அவர் பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டாரு. இப்போ அவர் வந்து பேசினா பிரச்சனைன்ற லெவலுக்கு வந்து ஒரு போயிட்டாரு. விஜய் வந்து பேசவே ஆரம்பிக்கல. விஜயை வந்து ஒரு கருவறைக்குள்ள இருக்கிற கடவுள் மாதிரி காட்டுனாதான் வந்து தாவேக்காவுக்கு பலம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வந்து நம்புது. கடவுளை நீங்கள் இறக்கி ரோட்டில் வந்து நீங்கள் உற்சவராக உலா விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மதிப்பு போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் விஜய் பேசாத வரைக்கும் அவருக்கு வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கும். பேசினார்னா மாட்டிக்குவார் அப்படின்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவருக்கு அப்படி சந்திக்க முடியாது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. 2வது, அவரை பொத்தி உள்ளுக்குள்ளே மறைக்கத்தான் அவருடைய செல்வாக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகரிக்கும். இது 2ம் மேட்ச் ஆகிறதுனால அவர் பத்திரிகையாளர்களை வந்து எதிர்காலத்தில் வந்து சந்திப்பது என்பது வந்து கேள்விக்குறி தான். இதையே பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஊடகங்கள்லாம் போகுதுன்னா நம்ம ஊடகங்கள் எப்படி ஒரு வறட்சியில் இருக்கிறாங்க, ஒரு பாலைவன சோலை மாதிரி வந்து சரி ஏதாவது பேசிட்டாரே அதை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு லூப் வீடியோவில் திரும்ப லைவ் வந்து போடுறதுக்கு காரணம் அப்படி அவங்க ப்ரமோட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அது வெற்றி அடையாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.